தேமுதிக திமுக கூட்டணியில் இணைந்ததும் போதும் எதிர்கட்சிகள் கதறுன்னு கதறிட்டு இருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னாக்க கேப்டனின் ஆன்மா அவங்கள மன்னிக்காது. அதுவும் பாத்தீங்கன்னா திமுக தான் வந்து கேப்டனை குடிகாரன்னு சொன்னிச்சு. அவங்க கூட போய் கூட்டணி வச்சிருக்கீங்க. கேப்டனோட ஆன்மா வந்து உங்களை மன்னிக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் கேப்டனை அப்படி சொன்னது யாருன்னு மக்களுக்கு தெரியும். அப்புறம் பாத்தீங்கன்னா எதிர்கட்சியெல்லாம் சேர்ந்து நிறைய வீடியோலாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. கேப்டனின் ஆன்மா மன்னிக்காது, அப்படியாக்கும் இப்படியாக்கும். அப்புறம் இவங்க டிஎம்கே எதிர்த்தெல்லாம் பேசினாங்க இல்லையா, அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல விட ஆரம்பிச்சிட்டாங்க. தோல்வி பயம் எதிர்கட்சிகளுக்கு உறுதியாயிருச்சு. ஏன்னு சொன்னா ஏற்கனவே பலமான கூட்டணி திமுக கூட்டணி. ஏன்னு சொன்னா ஏற்கனவே ரொம்ப பலமான கூட்டணியாக இருந்தது. தொடர்ந்து 10 தேர்தல்களில் வென்ற கூட்டணி. அதுவும் சட்டமன்ற தேர்தலில், அதை தொடர்ந்து வந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் அமோக வெற்றி பெற்ற கூட்டணி. ஏற்கனவே நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 200 சீட் என்ற இலக்கை நிர்ணயித்துள்ளார். இப்ப தேமுதிக வந்ததுனால 234 அவங்களுக்கு போயிருமோ அப்படின்னு எதிர்கட்சிகள் பயந்துகிட்டு பாத்தீங்கன்னாக்கா அந்த தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சதை வந்து அப்படியே பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. அவங்களோட பயம் எல்லாம் அவங்க வார்த்தையிலேயே தெரியுது.